ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்றைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருந்தது. நிஃப்டி 50 பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 7 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.07% நெகட்டிவில் 11,300 க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே பேங்க் நிஃப்டி பார்க்குறப்போ 67 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.3% நெகட்டிவில் 22,196 க்ளோஸ் ஆயிருக்கு. நியூஸ் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ்க்கு நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்பணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டாடா பவரை பற்றி பார்க்கலாம். டாடா பவர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட் போஸ்ட் பண்ணதுமே இன்னைக்கு கிட்டத்தட்ட 6% வந்து ரைஸ் ஆயிருந்தது. அவங்களோட ரிசல்ட் பார்க்குறப்போ இந்த Q1ல வந்து ஆப்ரேட்டிங் இன்கம் என்னவோ கம்மியாக இருக்குது, ஆனால் அவங்களோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸையும் கம்மி பண்ணதுனால அவங்களோட ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 268 crores இருக்குது. அதுவே போன வருஷம் Q1ல பார்த்தீங்கன்னா அது 243 crores இருந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல் அவங்களோட நெட் டெப்ட் வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது போன வருஷம் Q1ல பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட் டெப்ட் வந்து 45,704 crores இருந்தது. அது வந்து போன குவார்ட்டரில் அதாவது Q4ல பார்த்தீங்கன்னா 43,578 குறைஞ்சிருந்தது. இப்போ இந்த Q1ல பார்த்தீங்கன்னா 40,099 crores குறைஞ்சிருக்கு. அடுத்து இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியறதுக்குள்ள அவங்களோட நெட் டெப்ட் வந்து 25,000 crores குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த குவார்ட்டரில் இன்கம் கம்மியானாலும் எக்ஸ்பென்சஸை குறைச்சதுனால தான் ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்படி அடுத்த 3 குவார்ட்டர்ஸில் வந்து 25,000 crores குறைச்சாங்கன்னா இந்த கடனுக்காக கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாமே குறையும். ஸோ அது வந்து எக்ஸ்பென்சஸை குறைக்கும். ஸோ அது வந்து ஃபைனலாக ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும். இந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுமே அவங்களோட மர்ஜர் பிளானையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட சப்சிடரி கம்பெனியான கோஸ்டல் குஜராத் பவர் லிமிடெட் CGPL, அதே போல் டாடா பவர் சோலார் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆஃப்டாப் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, இந்த 3 சப்சிடரி கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா பேரண்ட் கம்பெனியோட அதாவது டாடா பவரோட மர்ஜ் பண்ண போறோம்னு சொல்றாங்க. இப்படி அவங்களோட 3 சப்சிடரி கம்பெனிஸையும் பேரண்ட் கம்பெனியோட மர்ஜ் பண்றதுனால கேஷ் அண்ட் கேபிட்டலை எஃபிஷியன்ட்டா மேனேஜ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. அதே போல அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஒர்க் ரிலேட்டடா மேனேஜ்மெண்ட்டோட எஃபர்ட்டை வந்து ஓரளவுக்கு குறைக்கலாம்னு சொல்றாங்க. அண்ட் ஓவராலா அவங்களோட ஹோல்டிங் ஸ்ட்ரக்சரை சிம்பிளிஃபை பண்ணி பேலன்ஸ் ஷீட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து வந்து ஏர்டெல்லோட அப்டேட்டை பார்க்கலாம். ஏர்டெல்லோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே கிட்டத்தட்ட 4% ஃபால் ஆகி அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி -2%ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன்னு பார்க்குறப்போ MSCI அதாவது மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல், இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சேர்ந்த ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி. இவங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு இருக்கிற கம்பெனிஸ்க்கு எல்லாமே ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வந்து MSCI இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அவங்களோட MSCI இந்தியாவோட இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லோட கரண்ட் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.5% இருந்திருக்கு. அதை வந்து 3.5%லேருந்து 1.8%க்கு குறைச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் CNBC TV18 வந்து அவங்களோட ரிப்போர்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறப்போ அதில் சில இன்கரெக்ட் டேட்டா இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல் பார்த்தீங்கன்னா FDI லிமிட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் வந்து 100%க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் MSCI ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 49% தான் வந்து FDI லிமிட்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு. ஸோ இது ரிலேட்டடாக MSCI கிட்டேருந்து கிளாரிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த டேட்டா வந்து இன்கரெக்டாக இருந்ததுனால தான் இந்த வெயிட்டேஜ் குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி வெயிட்டேஜ் வந்து மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி ஆனாலும் -2%ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து வந்து ஐச்சர் மோட்டர்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஐச்சர் மோட்டர்ஸோட சப்சிடரி கம்பெனியான வால்வோ ஐச்சர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ், ஷார்ட்டாக VECVன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த VECV பார்த்தீங்கன்னா வால்வோ இந்தியா குரூப்போட பஸ் பிஸ்னஸை வந்து 100.5 crores வந்து அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டீலில் வந்து வால்வோ இந்தியாவோட பஸ் யூனிட்டோட எந்த டெப்ட்டுமே நாங்கள் வந்து எடுத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீலில் வந்து வால்வோ பஸ்ஸஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதும் சேல் பண்ணுறது மட்டும்தான் கவர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. வால்வோ பஸ் இந்தியாவோட எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து VECVக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த டீல்னால பஸ் பிஸ்னஸில் VECV ஒரு லார்ஜர் பிளேயராக மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐச்சர் மோட்டர்ஸ் ரிலேட்டடாக இன்னொன்று கவனிக்கணும். இன்னைக்கு அவங்களோட Q1 ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நெட் லாஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது போன வருஷம் Q1ல பார்த்தீங்கன்னா 452 crores வந்து ப்ராஃபிட் காமிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் Q1ல 55 crores லாஸ் காமிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா போன வருஷம் Q1ல 2,381 crores இருந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் Q1ல பார்த்தீங்கன்னா அது 818 crores குறைஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 65% ரெவென்யூ ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கு. போன வருஷம் Q1ல மார்ஜின் வந்து 25.8% இருந்திருக்கு.
ஆனால் இந்த வருஷம் Q1ல வந்து வெறும் 0.5% தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் என்னவோ பேடாக தான் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி இவங்க வந்து ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஸ்பிளிட்டுக்கு வந்து போர்டும் அப்ரூவ் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. ஓகே, அடுத்து வந்து ஜைடஸ் கேடிலா வந்து ரெம்டெசிவிரோட சீப்பஸ்ட் வெர்ஷன் ட்ரக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெம்டெசிவிர் வெர்ஷன் வந்து ரெம்டாக்ன்ற பிராண்ட் நேமில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2800 rupees per vial அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சரில் இருக்கிறது தான் வியால்னு சொல்லுவாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 milligrams இருக்கும். ஸோ இதுதான் வந்து 2800 rupeesக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளோட பழைய வீடியோஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், இந்த ரெம்டெசிவிர் ட்ரக் வந்து யூஎஸ் கம்பெனியான கில்லட் சயின்சஸோடது. எப்போ இந்த ரெம்டெசிவிர் ட்ரக்குக்கு கோவிட் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி யூஸ் கொடுத்தாங்களோ அப்போவே கில்லட் சயின்சஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெம்டெசிவிரை நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் அண்ட் செல் பண்ணுறதுக்கும் நான் எக்ஸ்க்ளூசிவ் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் வெர்ஷனில் ரெம்டெசிவிர் ட்ரக்கை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி லான்ச் பண்ணதில் ஜைடஸ் கேடிலா வந்து 5th கம்பெனி. ஆனால் இது வரைக்கும் லான்ச் பண்ணதிலே இவங்க தான் வந்து எக்கனாமிக்கல் ப்ரைஸில், அதாவது ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா சிப்லா பார்த்தீங்கன்னா சிப்ரெமி அப்படின்ற பிராண்ட் நேமில் இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 rupees per vial இருக்குது. அடுத்து ஜூபிலியன்ட் லைஃப் சயின்சஸ் பார்த்தீங்கன்னா ஜூபிஆர் அப்படின்ற பிராண்ட் நேமில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணி 4700 per vial லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்து மைலான் கம்பெனி பார்த்தீங்கன்னா 4800 rupees per vial லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்க்குறப்போ 4700 இல்லை 4800 இல்லை 5000 தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஜைடஸ் கேடிலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணி 2800 rupeesலேயே லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜைடஸ் கேடிலா ரிலேட்டடாக இன்னொன்று கவனிக்கணும், இவங்க ஆல்ரெடி இந்த COVID-19 வைரஸ்க்கு வேக்சினேஷனே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி அவங்க கண்டுபிடிச்ச ஜைகோவ் டி வேக்சின் வந்து இப்போ phase 2 ஹியூமன் ட்ரையல்ஸில் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் அடுத்த வருஷம் February எண்டுக்குள்ள இவங்களோட phase 3 ட்ரையலும் முடிஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம DPIITயோட புது ப்ரப்போசல்ஸை பார்க்கலாம். அதாவது நம்ம நேற்று வீடியோலே பேசியிருக்கோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் DPIIT வந்து ஒரு 20 சாம்பியன் செக்டர்ஸை செலக்ட் பண்ணி அந்த செக்டார்ஸில் இந்தியாவை வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றணும்னு சொல்லி ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ப்ரப்போசல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக இன்னைக்கு வந்து அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் செக்டார், லெதர் அண்ட் ஃபர்னிச்சர் செக்மெண்ட்லலாம் நிறைய இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணி ப்ளஸ் இம்போர்ட் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணி லோக்கல் மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஓவராலாக DPIIT ஐடென்டிஃபை பண்ண 20 சாம்பியன் செக்டர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர், லெதர், ஃபுட்வேர், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், ஃபர்னிச்சர், மெரைன், ஸ்டீல், அலுமினியம், ஆக்ரோ கிளஸ்டர்ஸ், ரெடி டு ஈட், ஆக்ரோகெமிக்கல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், மெடிக்கல் equipment, டெலிவிஷன், க்ளோஸ்ட் சர்க்கியூட் கேமரா, டாய்ஸ், எத்தனால், எலக்ட்ரிக் வெஹிக்கல் காம்பனன்ட், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜிம் equipments. ஸோ இந்த 20 செக்டார்ஸை தான் சூஸ் பண்ணி இந்தந்த செக்டார்ஸில் இந்தியா ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறணும்னு சொல்லி ப்ளூ பிரிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால இந்தந்த செக்டாரில் இருக்கிற மார்க்கெட் லீடர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து டெலிகாம் ரிலேட்டடான அப்டேட்டை பார்க்கலாம். சோர்சஸ் கிட்டேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுதுன்னா, டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு 5G நெட்வொர்க்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெக்ட்ரம் வந்து செப்டம்பருக்குள்ளே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த 5G ஸ்பெக்ட்ரம் வந்து மார்ச்சில் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த கோவிட் சுச்சுவேஷன் காரணமாக டிலே ஆகி இப்போ செப்டம்பரில் ப்ரொவைட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 months டைம் வந்து இந்த 5G டிவைசஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரம் எல்லாமே டெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்படி ஃபுல்லாக டெஸ்ட் பண்ண பிறகு தான் வந்து ஆக்சுவல் ஆக்ஷன் வந்து நடத்துவாங்க. அண்ட் அப்படி ஆக்ஷன் நடக்கிறப்போ எந்தெந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு எவ்வளோ 5G ஸ்பெக்ட்ரம் வேணும்னு சொல்லி பிட் பண்ணி அதை வாங்குவாங்க. அண்ட் இந்த 5G ஸ்பெக்ட்ரமோட ட்ரையல்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸில் சைனீஸ் டெலிகாம் ஈக்விப்மெண்ட் கம்பெனிஸை வந்து பேன் பண்ணணும்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ DOT அஃபிஷியல்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸில் சைனீஸ் கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்தியன் டெலிகாம் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா சைனீஸ் கம்பெனியோட பார்ட்னர் பண்ணி இந்த ட்ரையல் அண்ட் ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. மெயினான சைனீஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹுவாவே அண்ட் ZTE. ஆல்ரெடி ஏர்டெல் சப்மிட் பண்ண அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா சாம்சங், நோக்கியா, ஹுவாவே, எரிக்சனோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தான் வந்து அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வோடஃபோனும் பார்த்தீங்கன்னா சாம்சங், நோக்கியா, எரிக்சன் அண்ட் ஹுவாவேயோட பார்ட்னர்ஸாக சேர்ந்து தான் அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஜியோ பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட பார்ட்னர் சேர்றோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட ஓன் 5G சிஸ்டம் கூட யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட 43rd AGM மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க 5G சொல்யூஷன் சர்வீஸை வந்து நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த சர்வீஸ் வந்து மற்ற டெலிகாம் கம்பெனிஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுறதா கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த 5G ஸ்பெக்ட்ரம் ட்ரையல்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸில் வந்து ஜியோக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு சொல்லலாம்.
ஓகே, ஃபைனலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து கேட்டிருந்தீங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வாட்ச் பண்ண வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்குல இருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா, நீங்க ட்ரேட் பண்றப்போ இண்டெக்ஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவலை ரீச் பண்ணுதுன்னா மோஸ்ட்லி வந்து சப்போர்ட் லெவலை ரீச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போறதுக்கு தான் பார்க்கும். ஒருவேளை சப்போர்ட் லெவலை கிராஸ் பண்ணி கீழே போச்சுன்னா கொஞ்சம் பெரிய ஃபால் இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல இண்டெக்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ரீச் பண்ணுதுன்னா மோஸ்ட்லி அங்கிருந்து யூ டர்ன் பண்ணி கீழே வரதுக்கு தான் பார்க்கும். ஆனா ஒருவேளை அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா இன்னும் நல்லாவே மேலே போகுதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா பிளைண்டா வந்து சப்போர்ட் லெவலை ரீச் ஆகிறப்போ பை ஆர்டர் போடுறதும் ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரீச் ஆகிறப்போ செல் ஆர்டர் போடுறதும் பண்ணாதீங்க. முக்கியமா நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா 2-3 வீக்ஸா வந்து இந்த லெவல்ஸ் வரப்போ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது கவனிங்க. அப்படி 2-3 வீக்ஸ் நீங்க கவனிச்சிங்கனாலே உங்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுல இருந்து கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து சப்போர்ட் லெவல் ரீச் ஆகிறப்போ மறுபடியும் யூ டர்ன் பண்ணி மேலே போக தான் பார்க்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆகிறப்போ மறுபடியும் யூ டர்ன் எடுத்து கீழே வரதான் பார்க்கும். ஆனா மார்க்கெட்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷனோ ஏதாவது ஒரு நியூஸோ வந்து பாஸ் ஆச்சுன்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணாம மோஸ்ட்லி வந்து பிரேக் அவுட் ஆகும். ஓகே, நிஃப்டில பாத்தீங்கன்னா இமிடியேட் சப்போர்ட்டா வந்து 11,240 நான் பாக்குறேன். ஒருவேளை 11,240 பிரேக் அவுட் ஆகி கீழே போச்சுன்னா 11,120 நெக்ஸ்ட் இமிடியேட் சப்போர்ட்டை நான் பாக்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 11,370 நான் முக்கியமா பாக்குறேன். அடுத்து பேங்க் நிஃப்டில இமிடியேட் சப்போர்ட்டா வந்து 22,000 நான் பாக்குறேன். ஒருவேளை 22,000 பிரேக் அவுட் ஆகி கீழே போச்சுன்னா 21,450 முக்கியமான சப்போர்ட்டா பாக்குறேன். அடுத்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 22,330 பாக்குறேன். ஒருவேளை இந்த 22,330 கிராஸ் பண்ணி மேல போச்சுன்னா 22,450 அடுத்த ரெசிஸ்டன்ஸா நான் பாக்குறேன். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த லெவல்ஸை வந்து 2-3 வீக்ஸுக்கு வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா எப்போ வந்து ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் மார்க்கெட்ல பாஸ் ஆகுதோ அப்போ இந்த லெவல்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணாம பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.